அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை பொருந்திய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, ஷாபான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய மாதம். கடந்த வாரத்திலும் கூட இந்த மாதத்தை பற்றியான சிறப்புகள் குறித்து ஏராளமான செய்திகளை பார்த்தோம். இது போன்ற சிறப்பான நாட்கள் எல்லாம் நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நாட்களை எல்லாம் எந்த நபிமார்களினுடைய உம்மத்திற்கும் கிடைக்கப்பெறவில்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை சிறந்த உம்மத்திற்கான ஒரு நபியாகவும் இந்த உம்மத்திற்கான அருட்கொடையாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி தந்ததின் காரணமாகத்தான் ஏராளமான நன்மைகளை குறுகிய நேரத்திலே சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம், இரவுகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், "ஹம்சு லயாலின் லா யுரத்து ஃபீஹின்ன துஆ." ஒரு 5 இரவுகள் இருக்கிறது. அந்த 5 இரவுகளிலேயும் தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய எந்த துஆவும் மறுக்கப்படுவதில்லை. அந்த இரவுகளிலே அல்லாஹ்விடத்திலே அடியார்கள் கேட்டுவிட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. தாராளமாக வாரி வழங்குகிறான் நன்மைகளையும் மன்னிப்புகளையும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு அந்த 5 இரவுகளை பற்றி சொன்னார்கள். லைலத்துல் ஜும்ஆ, ஒவ்வொரு நாளும் ஜும்மாவினுடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. நன்மைகள் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான மகத்தான காலங்கள் ஜும்மாவுடைய நாட்கள். ஜும்மாவுடைய நாட்களினுடைய அந்த ஜும்மாவினுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவு என்று சொல்கின்றோமே அந்த இரவு. அடுத்ததாக இரண்டாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வஅவ்வலு லைலத மின் ரஜபின், ரஜப மாதத்தினுடைய முதலாவது இரவு. ரஜப மாதத்தினுடைய முதலாவது இரவு இரண்டாவதாக. மூன்றாவதாக சொன்னார்கள், வலைலத்தன் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவு, நடு பகுதி இரவு என்று சொன்னார்கள். அந்த இரவை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த இரவிலே அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியமாக ஆக்குவானாக. அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இரவை குறிப்பிட்டார்கள், வலைலத்துல் ஈத் வலைலத்துன் நஹர், பெருநாள், 2 பெருநாட்களினுடைய இரவுகள். இப்படி 5 இரவுகளும் சிறப்புக்குரிய இரவுகள். அந்த 5 இரவுகளிலே அடியார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உடனேயே தருகிறான். மறுப்பு தெரிவிக்கவில்லை, மறுப்பு தெரிவிக்க மாட்டான் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளை தான் நாம் ஷாபானினுடைய 15வது இரவு. அல்லாஹு தஆலா அந்த இரவுகளிலே முதல் வானத்திற்கு வந்து அடியார்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய பேர்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான அபூர்வமான செய்திகள் எல்லாம் சொல்கின்ற போது, இந்த உம்மத்திற்கு ரஹமத்தாக வழங்கப்பட்ட இந்த இரவுகளினுடைய சிறப்புகளை சொல்கின்ற போது, சில பேர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பாக, மார்க்கத்திற்கு முரணாக சில காரியங்களை, செய்திகளை நோட்டீஸின் மூலமாகவும் வாட்ஸ்அப்புகளின் மூலமாகவும் பரப்புவது சகஜமான ஒரு செய்தி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட இரவுகள் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த இரவுகளிலே முழுமையாக அமல் செய்ய வேண்டுமா? பகலெல்லாம் நோன்பு நிற்க வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்புவார்கள். அப்படி எங்கேயுமே இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆச்சரியமான ஒரு செய்தி அது. நிறைய ஹதீஸ்கள் இதற்கு ஆதாரமாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த இரவுகளுக்கான கண்ணியத்தையும் மரியாதையையும் இந்த உம்மத்து என்றைக்குமே கொடுத்து கொண்டே இருக்கிறது, வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா செய்திகளையும் அந்த இரவுக்கான அமல்களையும் உலமா பெருமக்கள் அறிஞர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், இந்த இபாதத்திலே இந்த உம்மத்து பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக. யாருக்கும் யாரையும் அமல் செய்வதற்கான தடையை விடுவதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் யாருடைய கையிலையும் வழங்கவில்லை. நோன்பு நோருங்கள் என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற போது நோன்பு நோட்காதே என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? தொழுவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கின்ற போது தொழுகாதே, அந்த இரவில் தொழுகக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? நோன்பு நோட்காதே, அந்த இரவில இஸ்திக்ஃபார் செய்யாதே. ஆனால் அவங்க மற்றவர்கள் எல்லாம் அந்த அமல்களை விட்டுவிட்டு விடிய விடிய 2 மணி வரைக்கும் செல்போன் பாரு, வாட்ஸ்அப் பாரு, ஃபேஸ்புக் பாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல அமல்களுக்கான வழிகளை இந்த மார்க்கம் சொல்லி தருகின்ற போது அதை விட்டுவிட்டு இதை செய்யாதே, இந்த அமலை செய்யாதே, நோன்பு நோக்காதே, இஸ்திக்பார் செய்யாதே, அப்படியெல்லாம் ஒன்று மார்க்கத்திலே இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்குகளிலேயும் இன்ஸ்டாகிராமிலையும் தேவையில்லாத விஷயங்களிலே அவர்கள் ஈடுபடுவது என்ன சரியான விஷயமா? சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகின்ற போது பயன்படுத்துவதுதான் ஒரு அழகான முஃமினுக்கான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கான காலத்திலே ஹஜ் செய்வது முஃமின்களினுடைய அடையாளம். நோன்புக்கான காலங்களிலே நோன்பு நோற்பது முஃமின்களினுடைய அடையாளம். தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது என்பது அந்த முஃமின்களுக்கான அடையாளம். இதுபோன்று சிறப்பான இரவுகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்ற போது அந்த இரவுகளிலே அமல் செய்வது என்பது முஃமின்களினுடைய அடையாளமாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களை தான் நாம் அடைய இருக்கிறோம். அருமையானவர்களே, பராத் என்று சொன்னாலே விடுதலை. ஏராளமான பாவிகளை அல்லாஹ் மன்னித்து விடுதலை செய்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். மனிதனுடைய இயற்கையான இயல்பே பாவத்திலே மூழ்கி கிடப்பதுதான், பாவம் செய்வதுதான். குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன் கைரு ஹத்தாயீன தவ்வாபின். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மூமின்களினுடைய மனிதர்களினுடைய இயற்கையான தன்மை பாவம் செய்வது. அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறார். தன்னுடைய பிள்ளை மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறது. அந்த பிள்ளை தன்னுடைய தாயிடத்திலே சென்று தன்னுடைய தவறை குறித்து மன்னிப்பு கோருகின்ற போது அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறாளா இல்லையா? அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அல்லாஹ் அடைகிறான் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அதே போன்று மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்கின்ற போது மலக்குமார்கள் எல்லாம் அவனை விட்டும் விலகி சென்று விடுகிறார்கள். ஒரு மனிதன் தொடர்ந்து பாவத்திலே இருக்கின்ற போது அந்த மனிதனை விட்டும் சாலிஹான மலக்குமார்கள் தூரமாக ஆகிவிடுகிறார்கள். அவன் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய லானத் அவன் மீது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அருமையானவர்களே, அப்படி அவன் பாவத்திலே மூழ்கின்ற போது, பாவம் செய்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலே கரும் புள்ளி ஏற்படுகிறது. அதே பாவத்தை அவன் திரும்ப திரும்ப செய்கின்ற போது அந்த கரும் புள்ளி விசாலமாக அதிகமாக ஆகி அவனுடைய உள்ளத்தையே மறைத்து விடுகிறது, அந்த உள்ளத்தையே இருளாக்கி விடுகிறது. எப்பொழுது ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்கின்றானோ அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே வருந்தி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அந்த கரும் புள்ளி என்பது அகன்று விடுகிறது, அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. தவறு செய்கின்ற நேரத்திலே, குற்றம் புரிகிற நேரத்திலே இயற்கையான தன்மையுடைய மனிதன் அந்த பாவத்தை குறித்து தான் செய்த குற்றத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி துஆ செய்கின்ற போது, இஸ்திக்பார் செய்கின்ற போது அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த கரைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது என்பதாக அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, 4 நிலைகளிலே மனிதனுடைய பாவம் அதிகமாகிவிட்டால் அவன் அந்த 4 நிலைக்கு வந்து விடுகிறான். பாவத்தின் காரணமாக 4 நிலைகள் அவனுக்கு வந்து விடுகிறது. முதலாவது விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ഖതമல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸமீஹிம்
வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வலஹும் அஸாபுன் அலீம். முதலாவது செய்தி, யார் பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்களோ, குற்றங்களை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களினுடைய உள்ளங்கள் சீல் வைக்கப்படுகிறது. அவர்களினுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா சீல் வைத்து விடுகிறான். வஅலா சம்ஈஹிம், அவர்களினுடைய செவி புலன்களின் மீது அல்லாஹ் அடைத்து விடுகிறான். வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன், அவர்களினுடைய பார்வைகளின் மீது திரைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அவர்களுக்கு வலஹும் அஸாபுன் அலீம், இழிவான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒன்று, உள்ளத் அளவிலே அவன் பாவம் செய்கின்ற போது, தொடர்ந்து செய்கின்ற போது உள்ளத்திலே அது பாவம் என்ற ஒரு நிலையை விட்டும் அவன் நீங்கி விடுகிறான். நன்மையின் பக்கம் அவனுடைய உள்ளம் கொஞ்சம் கூட எட்டி பார்க்காது. நன்மையின் பக்கம் அவனுடைய உள்ளம் சிந்தித்து பார்க்காது. அடுத்ததாக வஅலா சமீஹிம், அவனுடைய செவி புலன்கள் நல்ல விஷயங்களை கேட்காது. கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவதை கேட்போம் என்று சொன்னால் அது கேட்பதற்கு மனம் வராது. ஆனால் சினிமா பாட்டு வீட்டில் போய் கேட்கணும்னா அதற்கு காதெல்லாம் திறந்து விடும், அடைப்பு ஏற்படாது. அதே போன்று வஅலா அப்சாரிஹிம், நன்மையான விஷயங்களை தொழுகைகளை பார்க்கின்ற போது, நல்லவர்களை பார்க்கின்ற போது அவனுக்கு ஏதோ விதமான ஒரு வெறி ஏற்படும். நல்லவர்கள் எல்லாம் பிடிக்காது. இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, துப்பி போட்டாலே சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களினுடைய பார்வைகளிலே திரை வந்து விட்டது. அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விட்டான். உள்ளத்திலே எப்படி அல்லாஹ் சீல் வைத்து விட்டானோ அதே போன்று அவனுடைய செவி புலன்களிலேயும் அவனுடைய பார்வைகளிலேயும் அல்லாஹ் தஆலா திரைகளை கொண்டு அடைத்து விடுகிறான். அப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கு கடுமையான இழிவான வேதனை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். எவ்வளவுதான் அவர்களிடத்தில் நன்மைகளை பற்றி எடுத்து சொன்னாலும், குர்ஆன் வசனங்களை எடுத்து சொன்னாலும் அவர்களினுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. தொழுகைக்கு வாங்க, பாவம் செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க, தப்பா நினைக்காதீங்க, தப்பான விஷயத்திற்கு போகாதீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட அது மனசு ஏற்றுக்கவே செய்யாது. மீண்டும் அவர்கள் பாவத்திலே தான் மூழ்கி கிடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முதல் விளைவாக பாவம் செய்யக்கூடியவர்களினுடைய நிலையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவதாக பாவம் செய்யக்கூடியவர்களினுடைய விளைவாக அல்லாஹ் சொல்கின்ற போது உலாயிகல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வஸம்இஹிம் வஅப்சாரிஹிம் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். என்னதான் நல்ல காரியங்கள் நடந்தாலும், பாங்கொலிக்கப்பட்டாலும், தொழுகைகள் நடந்து கொண்டிருந்தாலும், இஸ்திக்பார் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், நல்ல இபாதத்துகள் வழிபாடுகள் அல்லாஹ்வின் பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அதை கண்டும் காணாமல் அவர்கள் சென்று விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களினுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா பதித்து விடுகிறான். இவன் காஃபிர், இவன் மறுக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அந்த நல்ல விஷயங்களை உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது என்று உள்ளத்தின் மீதும் அவர்களினுடைய செவிகளின் மீதும் அவர்களினுடைய பார்வைகளின் மீதும் அல்லாஹ் தஆலா சீல் வைத்து விடுகிறான். அல்லாஹ் அச்சடித்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு வஉலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்களிடத்தில் என்னதான் நீங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் பொடுபோக்காக தங்களுடைய காதையும் கண்ணையும் மூடிக்கொண்டு செல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பாவிகளினுடைய இரண்டாவது நிலை குறித்து சொல்கின்றார். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான் வமய்யுரது அய்யுதில்லஹு யஜஅல் லஹு ஸத்ரஹு ضيقன் ஹரஜா. அவர்கள் பாவங்களிலேயே வழிகட்டிலேயே அவர்கள் மூழ்கிவிட்டால் அவர்களினுடைய உள்ளம் நெருக்கடியாக ஆகிவிடும், கவலைகளால் நிரம்பிவிடும், நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். என்னதான் அவர்களிடத்திலே நல்ல வழிகளை எடுத்து சொன்னாலும் கொஞ்சம் கூட அந்த வழிகளின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார்கள், பாவத்திலேயே மூழ்கி கிடப்பார்கள். அப்படி செல்லக்கூடிய பாதை அவர்களுக்கு காட்டினாலும் அவர்களினுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுக்காது, அவர்களினுடைய உள்ளம் நெருக்கடியாக ஆகிவிடும் என்று பாவிகளினுடைய மூன்றாவது நிலையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதாவது ஆக்சிஜன்
தேவைப்படக்கூடிய ஒரு நிலை, மூச்சு திணறல் ஏற்படுகின்ற போது ஆக்சிஜன் என்னதான் அவர்களுக்கு கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களினுடைய நிலை இருக்குமே. அதே போன்று ஒரு மனிதன் பாவத்திலே மூழ்கிவிட்டால், நேர்வழியை விட்டும் அவன் திரும்பி விட்டால், வழிகேட்டிலே சென்று விட்டால், நேர்வழியை காட்டினால் அவன் நேர்வழி அடையவே மாட்டான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நான்காவது நிலையாக பாவத்திலே மூழ்கி கிடப்பவனுக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அந்த சம்பாதித்த பாவங்களின் மூலமாக அவர்களினுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி இரும்புகள் அதை பராமரிக்காமல் துருப்பிடித்து விடுகிறதோ, ஒன்றுக்கும் ஆகாமல் ஆகிவிடுகிறதோ அந்த இரும்பு, அதே போன்று மனிதனுடைய உள்ளமும் பாவத்திலேயே மூழ்கி கிடந்து, பாவத்திலேயே முழுமையாக ஈடுபட்டு அவனுடைய உள்ள துருபிடித்து விடும். இரும்பு துருபிடிப்பது போல அவனுடைய உள்ளமும் துருபிடித்து விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படியாக பாவிகளினுடைய நிலைகளை 4 விதமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்போ இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து மனிதன் எப்படி திருந்துவது? அவன் கண்டிப்பாக திருந்தி ஆகணும். முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவன் திருந்துவதுதான் அவனுக்கு சிறந்த வழியை தவிர வேறு வழி இல்லை. நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய கவுமுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை செவிசாய்க்காமல் இருந்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஏகத்துவத்திற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள், கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை. என்னதான் நல்வழிகளை பற்றி நல்ல விஷயங்களை அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் அந்த கூட்டத்தார்கள் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனோநிலையிலே இல்லை. அல்லாஹ் தஆலா அதை அந்த நிகழ்வை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا என்ற ஒரு வசனத்தை நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொல்லி காட்டினார்கள். மக்களே, இப்படி நீங்கள் அடம் பிடிக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறீர்கள், பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறீர்கள், உங்களினுடைய நீங்கள் பஞ்சத்திலே இருக்கிறீர்கள், நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், மழை பொழிவதில்லை, உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆறுகளிலே தண்ணீர் ஓடுவதில்லை, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்களே, நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அந்த ரப்பு உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார், உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார். மன்னிப்பது மட்டுமல்ல, யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, அதாவது அற்புதமான சுவை மிகுந்த மழையை, தண்ணீரை அல்லாஹ் உங்களுக்கு வானத்தில் இருந்து பொழிய செய்கிறான், இறக்கி கொடுக்கிறான். எதன் காரணமாக? நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக. நீங்கள் குற்றம் இழைத்து விட்டீர்கள், அல்லாஹ் கண்டிப்பாக அதை மன்னிப்பான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று முதலாவது விஷயமாக சொல்கிறார்கள். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஆக்கி தருவான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய பஞ்சத்தை அல்லாஹ் போக்குவது மட்டுமல்ல, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். வயஜஅல்லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்காகவே அல்லாஹ் தஆலா தோப்புகளையும் அந்த தோட்டங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான், செழிப்பானதாக அல்லாஹ் ஆக்கி தருவான். வயஜஅல்லக்கும் அன்ஹாரா, மதுரமான தண்ணீர்கள் ஓடக்கூடிய ஆறுகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிக சிறந்ததாக ஆக்கி தருவான் என்பதாக நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அற்புதமான சில விளக்கங்களை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். பெருமையானவர்களே, மன்னிப்பு கேட்பதால் 4 முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. மன்னிப்பு கேட்பதால் 4 முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. மிக முக்கியமான செய்தி பெருமையானவர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது மிகச் சிறந்த ஒரு சீதேவி,
சாலிகான ஒரு மனிதர், இறைநேசர். அவரிடத்திலே 4 நபர்கள் வருகிறார்கள். அந்த 4 நபர்களும் 4 விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். 4 விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். என்னென்ன கேள்வி? ஒருவர் வந்து கேட்கிறார், எங்கள் பகுதியில மிக கடுமையான பஞ்சமாக இருக்கிறது, வறட்சியா இருக்குது, தண்ணீரே இல்லை, அதற்காக துவா செய்யுங்கள், நாங்க என்ன செய்வது என்று வந்து கேட்கிறார். இன்னொருவர் கேட்கிறார், எங்கள் பகுதியில நாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம், ரொம்ப ஏழ்மையிலே வாடிக்கொண்டு இருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், எங்களினுடைய ஏழ்மை நீங்கும், அதற்கான வழி என்ன என்று கேட்கிறார். மூன்றாவதாக ஒருவர் வந்து கேட்டார், எனக்கு நீண்ட நெடிய காலமாக குழந்தை பாக்கியமில்லை, அதற்காக துவா செய்யுங்கள், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான்காவதாக ஒரு மனிதர் கேட்கிறார், வந்து தோட்டத்தில் விளைச்சலே இல்லை, ரொம்ப எல்லாமே தோட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, விளைச்சல் தருவதில்லை, அறுவடைகள் இல்லை என்று வருத்தத்தோடு 4 பேர்களும் 4 விதமான கேள்விகளோடு இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் 4 பேர்களிடத்தில் இருந்தும் அந்த செய்தியை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நண்பர்களே, நீங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை செய்தால் போதும், நீங்கள் எல்லோரும் அவரவர்களுடைய ஊருக்கு சென்று நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று 4 பேருக்கும் ஒரே பதிலை சொன்னார்கள். ஒவ்வொருத்தராக வந்து கேட்டார்கள், ஒவ்வொருத்தரிடத்திலும் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று தனித்தனியாக வருகின்ற போது 4 பேர்களிடத்திலேயும் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்ற ஒரு பதிலையே இமாம் அவர்கள் சொன்னார்கள். சூழ்ந்திருந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், உஸ்தாத் அவர்களே, வந்த மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை கேட்டார்கள், ஆனால் நீங்கள் ஒரே பதிலை சொல்கிறீர்களே, என்ன அர்த்தம் இது, அவங்க எப்படி மன திருப்தியோட போவாங்க என்று சொன்ன போதுதான் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு ஓதி காண்பிக்க சொன்ன அந்த செய்தி, அல்லாஹ்வுடைய வசனத்தை இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அந்த ரப்பு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் ஏதோ ஒரு செய்த குற்றத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனை தீர்வதற்கான வழி, ஒரே தீர்வு இஸ்திக்பார். முதலாவது விஷயம், நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா கஷ்டமும் சேர்ந்து இருக்கும். அதற்கான தீர்வு என்ன? இஸ்திக்பார். அற்புதமான ஒரு வழி. அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நம்மளால் இஸ்திக்பார் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதற்கான மகத்தான நாட்கள் தான் நம்மை தேடி வருகிறது. அந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் அந்த இஸ்திக்பார் நம்ம செய்யலாம். அந்த மன கவலைகளில் இருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் அல்லாஹ் தஆலா தீர்ப்பை தருகிறார், நல்ல முடிவை தருகிறார். அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை சொல்லி தருகிறார்கள். கேட்ட ஒவ்வொரு நபருக்கும் யுர்சிலு ஸமா அலைக்கும் இத்ராரா, நீங்கள் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஊரை செழிப்பானதாக ஆக்குவான். வானிலிருந்து மதுரமான மழையை, தண்ணீரை இறக்கி வைத்து உங்களுடைய பூமியை செழிப்படை செய்வான் என்று முதலாவது நபருக்குமான பதிலாக, இரண்டாவதாக வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன், உங்களுடைய சொத்துக்களை கொண்டும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல உதவி செய்வான். அப்படியானால் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்பார் செய்தால் அந்த குழந்தை பாக்கியத்தையும் தருகிறான் என்ற அற்புதமான நல்ல ஒரு வசனத்தையும் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் உங்களுக்கான தோட்ட துறவுகளை தந்து அதற்கான ஆறுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஊற்றுகளையும், உங்களுடைய தோட்டம் செழிப்பாக இருப்பதற்கான ஊற்றுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் என்பதாக 4 நபர்களுக்குமான பதிலாக இந்த வசனத்தின் மூலமாக விளக்கத்தை கொடுத்தேன் என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடத்திலே சொன்னார்கள். அருமையானவர்களே, அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம் இது, யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம். இன்னைக்கு எத்துணை பிரச்சனைகள், சர்வ சாதாரணமாக பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நம்மிடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்க மனிதனுடைய இயல்பு பாவம் செய்வதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த அந்த வசனம் அடிப்படையிலே. ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். எத்தனையோ பேரிடத்துல நம்முடைய சுய லாபத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறோம். இப்ப என்ன மன்னிச்சிரு, நல்லா பார்த்த உதவியை மட்டும் செய்துள்ளு. அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே சென்று நம்முடைய சுய காரியங்கள் நிறைவேறுவதற்காக மன்னிப்புலாம் கேட்கிறோம். ஆனா என்றைக்குமே நம்முடைய வாழ்நாள் முழுக்க உதவி செய்யக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்வதை, தௌபா செய்வதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய கவலைகளை போக்குகிறார். எதிர்பாராத விதத்திலே அல்லாஹ் தஆலா உதவிகளை செய்கிறார், நிம்மதியை தருகிறார். வாழ்வாதாரத்திற்கான எல்லா வகையான நிம்மதிகளையும் அல்லாஹ் வழங்குகிறார். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, உங்களுடைய உம்மத்தார்களோடு நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் என்றைக்கும் அவர்கள் நோவினைப்படுத்தப்பட மாட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு வசனம். இப்ப இன்றைக்கெல்லாம் நம்முடைய நபி நம்மோடு இல்லை. நாம எப்படி அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவது? எத்தனையோ சோதனைகளை, பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு எப்படி கிடைக்கும்? அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஒமா கான அல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். நாமெல்லாம் இஸ்திக்பாரிலே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய நோவினை, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சோதனை வராது என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்மிடத்திலே அந்த மன்னிப்பு கேட்பது என்பது இல்லாததின் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ஒரு விஷயம், நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். அல்லாஹ் எதை தந்திருக்கின்றானோ அதை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான உள்ளர்த்தமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கூட ஒரு செய்தியை சொன்னேன், ஒரு சம்பவத்தை உதாரணமாக காட்டினேன். எவ்வளவுதான் இறைநேசராக இருந்தாலும் அவரும் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். முதலிலே நஃப்ஸை கட்டுப்படுத்தினால்தான் இறைவனின் பக்கம் நெருங்க முடியும். நம்முடைய நஃப்ஸு கெட்டதை தான் எண்ணும், தேவையில்லாத விஷயங்களின் மீது ஆசை வைக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ்வின் இடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன். அதாவது அபு துராபுல் பஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், மிகச்சிறந்த இறைநேசர். உலகம் முழுக்க மக்கள் எல்லாம் அவரை பார்ப்பதற்கு ஆசை வைத்தவர்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர் ஒரு பயணத்திலே செல்கிறார். யதார்த்தமாக அவருக்கான ஒரு நிலை, ஒரு பசி ஏற்படுகிறது, ஒரு ஆசை ஏற்படுகிறது, நஃப்ஸ் தூண்டுகிறது. இந்த நேரத்தில் ஒரு ரொட்டியும் முட்டையும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஆசை அவருக்கு, அபு துராபுல் பஹ்ஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த ஆசை வந்திருக்க கூடாது, இருந்தாலும் அவருக்கு வந்துவிட்டது. யதார்த்தமாக அவர் மனிதர் தானே, நமக்கு இருக்கிறது என்னவோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும், அதுதான் சிறப்பு. ஆனால் இவர் இல்லாத, கிடைக்காத ஒரு இடத்துல இருந்து அந்த ஆசை வைத்தார் அந்த இறைநேசர். கொஞ்ச நேரத்துல தூரத்தில் இருந்து ஒரு மனிதன், ஆட்டு இடையன் ஓடி வந்து, என் ஆடு இந்த வழியா தான் போச்சு, பாத்தியா எங்க போச்சுன்னு கேட்கும் போது எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்றாங்க. கோபத்துல கீழே கடந்த குச்சியை வச்சு வேகமா அடி, கடுமையான அடி, எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கிறான். பொறுத்து கொண்டார்கள் அல்லாஹ்வுக்காக. அந்த இறைநேசர் தனக்கு ஒரு சோதனை வருகின்ற போது பொறுத்து கொள்வார்கள். இயற்கையாகவே அந்த இறைநேசர்களினுடைய இயல்பு அப்படித்தான். சாலிஹீன்கள், நல்லோர்கள், அவர்களினுடைய நிலை அப்படித்தான். அவர்களுக்கு சில சிரமங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் வருகின்ற போது அதை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹ்வுக்காக பொருந்திக் கொண்டார்கள், திருப்பி அடிக்கவில்லை. இன்னொரு மனிதர் அங்கே வழியிலே வந்தவர், அது அபு துராபுல் பஹ்ஷி இறைநேசர் என்பதை கண்டுகொண்டார். என்னப்பா, ஒரு இறைநேசர் அபு துராப அடிக்கிறியே என்று சொன்னவுடன் அவர் அதிர்ந்து போனார். காரணம், அடித்த அந்த இடையனும் இவரை பார்க்க ரொம்ப ஆவல் கொண்டவராக இருந்தார். கீழே குச்சியை போட்டுட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார், அழுகிறார், துடிக்கிறார்.
இறைநேசர் சொல்லிட்டார், நான் மன்னிச்சிட்டப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போப்பா சொல்லிட்டு சொல்ற. இருந்தாலும் அவர் அந்த ஆட்டு இடையினுடைய மனசு கேட்கல, வாங்க எங்க வீட்டு வரைக்கும் வந்து போங்க அப்படின்னா எனக்கு மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. வீட்டுக்கு போன உடனே ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டாதான் நீங்க எனக்கு திருப்தியா இருக்குன்னு அங்க ரொட்டியும் முட்டையும் கொண்டு வரப்போகுது. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு, இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ரப்பு எனக்கு இந்த முட்டையும் ரொட்டியும் தரணுமா, அதுக்கு நான் நினைக்காமலே இருந்திருக்கலாமே என்று அப்பொழுதுதான் யோசிக்கிறார். அப்ப நமக்கு தேவையற்றதை நாம் ஆசைப்படுகின்ற போது, தகுதி இல்லாத ஒன்றை நாம் நேசிக்கின்ற போது, ஆசைப்படுகின்ற போது அதுல பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்ற ஒரு தகவலை அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார், பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறார் என்பதாக அற்புதமான தகவல்களை எல்லாம் அல்லாஹ் இந்த இஸ்திக்பாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பான நாட்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த நாட்களிலே நாம் வீணாக்கி விடாமல், பொதுபோக்காக கழித்து விடாமல், மற்றவர்கள் ஏதோ சொன்னார்கள் அதுதான் சரி என்று நாம் முடிவுக்கு வந்து விடாமல், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், மற்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், இஸ்திக்பார்களாக இருக்கட்டும், யாருக்கும் யாரையும் தடுப்பதற்கான தகுதி அதிகாரம் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அவரவர்களினுடைய விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் இபாதத்துகளிலே முழுமையாக அல்லாஹ்வுக்காக நாம் ஈடுபடலாம். நம்முடைய முன்னோர்கள் மார்க்க அறிஞர் பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்ட அப்படிப்பட்ட சிறந்த இரவு தான் வரக்கூடிய அந்த பராத் இரவு. அதை முழுமையாக அடைந்து பரக்கத்தான அந்த மாதத்திலே முழுமையாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று வரக்கூடிய ரமலானையும் முழுமையாக அடைந்து அவனுக்கு விருப்பமான சாலிஹீன்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் வாழச் செய்வானாக. சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.